Hi everyone, welcome back to கற்றல் களஞ்சியம் சேனல். 7ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் முழாண்டு தேர்வு 2025ஆம் ஆண்டுக்கான மிகவும் முக்கியமான வினாக்களை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போது தான் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இயல் 1 விருந்தோம்பல். இந்த கவிதை பேழையில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 3 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாரி மகளிரின் பெயர்களை எழுதுக. செகண்ட் கொஸ்டின் பொருள் ஏதும் இல்லாத வீடுகளே இல்லை எவ்வாறு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுங்க. இயல் 1 வயலும் வாழ்வும். இந்த கவிதை பேழையில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 6 எடுத்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினாவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உழவர்கள் எப்போது நண்டு பிடித்தனர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினா கொடுத்துருக்காங்க. சிறுவினாவில் உழவு தொழிலின் நிகழ்வுகளை வரிசைப்படுத்தி எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமாக எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. இயல் 1 திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி. இந்த உரைநடையில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 11 எடுத்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினாவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தாமிரபரணி ஆற்றின் கிளையாறுகள் யாவை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. சிறுவினாவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் திருநெல்வேலி பகுதியில் நடைபெறும் உழவு தொழில் குறித்து எழுதுக. செகண்ட் கொஸ்டின் திருநெல்வேலிக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பு குறித்து எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 1 அணி இலக்கணம். இந்த இலக்கணத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 17 எடுத்துங்க. இதில் குருவினாவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓமை ஓமேயம் ஓம உருபு விளக்குக. செகண்ட் கொஸ்டின் ஓமை அணிக்கும் எடுத்துக்காட்டு ஓமை அணிக்கும் உள்ள வேறுபாடு யாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பக்கம் 18 பின்வரும் தலைப்பில் கட்டுரை எழுத கொடுத்துருக்காங்க. என்னை கவர்ந்த நூல். இந்த தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதணும். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கொஸ்டின் பேப்பர்ல கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 2 புதுமை விளக்கு. இந்த கவிதை பேழையில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 24 எடுத்துங்க. இதில் குருவினாவில் செகண்ட் கொஸ்டின் பொய்கை ஆழ்வார் எதற்காக பாமாலை சூட்டுகிறார். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினாவில் பூதத்தாழ்வார் ஞான விளக்கு ஏற்றும் முறையை விளக்குக. அடிக்கடி கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமாக எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 2 அறம் என்னும் கதிர். இந்த கவிதை பேழையில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 26 எடுத்துங்க. இதில் குருவினா கொடுத்துருக்காங்க. குருவினாவில் செகண்ட் கொஸ்டின் நீக்க வேண்டிய கலை என்று அறநெறிச்சாரம் எதனை குறிப்பிடுகிறது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி வரக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. சிறுவினாவில் பார்த்தீங்கன்னா இளம் வயதிலேயே செய்ய வேண்டிய செயல்களாக முனைப்பாடியார் கூறுவன யாவை. இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 2 ஒப்புரவு நெறி. இந்த உரைநடையில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 31 எடுத்துங்க. இதில் குருவினாவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பொருளீட்டுவதை விடவும் பெரிய செயல் எது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினாவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒப்புரவுக்கு அடிகளார் தரும் விளக்கம் யாது. சிந்தனை வினாவில் பார்த்தீங்கன்னா ஒப்புரவுக்கும் உதவி செய்தலுக்கும் உள்ள வேறுபாடு யாது. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் பேப்பரில் கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 2 உண்மை ஒளி. இந்த விரிவானத்தில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 37 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா உண்மை ஒளி படக்கதையை கதையாக சுருக்கி எழுதுக. நிச்சயமாக எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 2 அணி இலக்கணம். இந்த இலக்கணத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
பக்கம் 39 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா குருவினா கொடுத்திருக்காங்க. குருவினாவுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உருவக அணியை விளக்குக. செகண்ட் கொஸ்டின் உருவக அணிக்கும் ஏகதேச உருவக அணிக்கும் உள்ள வேறுபாடு யாது? ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒன்னு மாத்தி ஒன்னு கேட்டுட்டே இருக்காங்க. சோ இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. பக்கம் 40 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா கட்டுரை எழுத கொடுத்திருக்காங்க. ஒற்றுமையே உயர்வு. இந்த தலைப்புல ஒரு கட்டுரை எழுத சொல்லுவாங்க. இது நிச்சயமா எக்ஸாம்க்கு வந்துரும். சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. இயல் 2 திருக்குறள். திருக்குறள்ல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கம் 44 எடுத்துங்க. இதுல குருவினா கொடுத்திருக்காங்க. குருவினாவுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒரு செயலை செய்ய எவற்றையெல்லாம் ஆராய வேண்டும். செகண்ட் கொஸ்டின் ஒரு நாட்டுக்கு எவையெல்லாம் அரண்களாக அமையும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சுங்க. இயல் 3 மலைப்பொழிவு. இந்த கவிதை பேழையில என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கம் 48 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா குருவினா கொடுத்திருக்காங்க. குருவினாவுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்த உலகம் யாருக்கு உரியது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் உலகம் நிலைத்தடுமாற காரணம் என்ன? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிறுவினாவுல சாந்தம் பற்றி இயேசு காவியம் கூறுவன யாவை? இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. இயல் 3 தன்னை அறிதல். இந்த கவிதை பேழையில என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கம் 50 எடுத்துக்கங்க. இதுல குருவினா கொடுத்திருக்காங்க. குருவினாவுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் காக்கை ஏன் குயில் குஞ்சை போக சொன்னது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிறுவினாவுல குயில் குஞ்சு தன்னம்பிக்கையுடன் வாழ தொடங்கிய நிகழ்வை எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. இயல் 3 கண்ணியமிகு தலைவர். இந்த உரைநடையில என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கம் 54 எடுத்துக்கங்க. இதுல பாத்தீங்கன்னா குருவினா கொடுத்திருக்காங்க. குருவினாவுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் விடுதலை போராட்டத்தில் காயிதே மில்லத் அவர்களின் பங்கு பற்றி எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் காயிதே மில்லத் அவர்கள் தன் குடும்பத்திலும் எளிமையை கடைபிடித்தார் என்பதற்கு சான்றாக உள்ள நிகழ்வை எழுதுக. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிறுவினாவுல ஆட்சி மொழி பற்றி காயிதே மில்லத்தின் கருத்தை விளக்குக. நிச்சயமா எக்ஸாம் வந்துருங்க. நிச்சயமா இந்த கொஸ்டின் வந்துரும். சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. இந்த லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன். இருக்கிற இந்த 3 கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். சோ இந்த 3 கொஸ்டின் நீங்க சாய்ஸ் விடாம அவசியம் படிச்சீங்க. இயல் 3 பயணம். இந்த விரிவானத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கம் 60 எடுத்துங்க. இதுல மதிப்பீடு கொடுத்திருக்காங்க. பயணம் கதையை சுருக்கி எழுதுக. நிச்சயமா இந்த கொஸ்டின் நம்ம எக்ஸாமுக்கு வந்துரும். இந்த கொஸ்டின் நீங்க அவாய்ட் பண்ணாம படிச்சீங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கண்டிப்பா இந்த கொஸ்டின் நம்ம எக்ஸாமுக்கு வந்துரும். சோ இதை நீங்க அவாய்ட் பண்ணாம படிச்சீங்க. இயல் 3 ஆகுபெயர். இந்த இலக்கணத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கம் 63 எடுத்துங்க. இதுல குருவினா கொடுத்திருக்காங்க. குருவினாவுல செகண்ட் கொஸ்டின் இரட்டை கிளவி என்பது யாது? சான்று தருக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிறுவினாவுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பொருளாக பெயரையும் சினையாக பெயரையும் வேறுபடுத்துக. செகண்ட் கொஸ்டின் இரட்டை கிளவி அடுக்கு தொடர் ஒப்பிடுக. இந்த 2 கொஸ்டின் 1 கொஸ்டின் நிச்சயமா வந்துருங்க. இந்த ரெண்டையும் மாதிரி கேட்டே இருக்காங்க. ஸோ இந்த 2 கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பக்கம் 65 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா கடிதம் எழுத கொடுத்திருக்காங்க. உங்கள் ஊரில் நடைபெறும் திருவிழாவை காண வருமாறு அழைப்பு விடுத்து உறவினர் ஒருவருக்கு கடிதம் எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நிச்சயமா எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சுங்க. முழாண்டு தேர்வை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க. எல்லா 1 மார்க்ஸையும் படிங்க. அப்போதான் 1 மார்க் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டாபிக்ஸ்ல உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். See you in the next video.